வணக்கம்ங்க. ஹீரோ வேல்ஸ் குக்கிங் வேல்முருகன். வணக்கங்க, கோமதி வேல்முருகன். இன்னைக்கு என்னங்க செய்யலாம்? இன்னைக்கு வந்து சிக்கன் ஒரு வேட்டி செய்யலாமா? சிக்கன் தான் ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோமே. ரெகுலரா செய்யறோமா? ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வேட்டி செஞ்சு தட்டுமா? தேங்காய் பால் ஊற்றி சிக்கன்ல யாரும் ட்ரை பண்ணதில்ல. நான் கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுக்குறேன். சாப்பிட்டு பார்க்குறியா? சரிங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு. நீங்களும் நான் செய்யறதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். I'm making the crowd move when I strike. I'm making the tight fool when I fight. You know how the crowd move when I bite. I'm making the right move with the right tool. Grinding my wall, not a thing you can buy. And every scar that I wear on my pride. Naming them out like it's part of the prayer. I let the fire slow and make way for the king. They gon' let me breathe. I'm ready for the storm. We should rise from the sheets. Make way for the king. Every door, every key. I took it, I claim it. And the ground moves under me. பெரிய வெங்காயம் 200 கிராம், பச்சை மிளகாய் 10ங்க, சோம்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 50 கிராம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுங்க, கடலை எண்ணெய் 100 ml, தேங்காய் பால் 1/2 லிட்டர், உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை 3 இனாங்கு, மல்லித்தலை தேவையான அளவு, நாட்டுக்கோழி 1 கிலோ. சரிங்க, நம்ம வந்து தேங்காய் பால் சிக்கன் செஞ்சு தரோம். இன்னும் ஒத்துக்கிட்டு செய்ய வந்துட்டோம். செஞ்சு தந்துடுவோம். சாப்பிட்டு பார்க்குறேன் இன்னைக்கு டேஸ்ட்டு. சரிங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாமா? எண்ணெய் எடுங்க, ஊற்றிக்கும். என்ன அளவு போட்டுட்டு இருந்தீங்களா? ஊற்றிடுறேங்க. போதும் 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 போதும். சரி, எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. நம்ம 1 கிலோ சிக்கனுக்கு வந்து 100 ml எண்ணெய் ஆயில் எடுத்துருக்குறோம், கடலை எண்ணெய். சரிங்க, இப்போ எண்ணெய் நல்லா சட்டி சூடாரி எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 டீஸ்பூன் போடலாங்க. போட்டுங்களா? ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? ரெடி எடுத்து வைங்க. செஞ்சு கொடுக்கணும்னா சொல்றதை எடுத்து வைக்கணும் இல்லைங்க. மறந்துட்டாங்க. இவங்க தான் எல்லாம் சொன்னாங்க வீடியோவில். நீங்க சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்லிட்டேன். சோம்பு 1 டீஸ்பூனா? கடுகு வெடிக்குங்காட்டியுமே கரண்டி போட்டு குத்திட்டு கடுகு விறகடுப்புல நெருப்புல கால் சுடுது. அந்த பக்கம் தெரியல. ஏங்க நீங்க தான் செஞ்சு தரேன்னு சொன்னீங்க. அப்புறம் சூட்டும் நீங்க தான் பாத்துக்கணும். நம்ம அடுத்தது வந்து கறிப்புல போடுப்போம். நல்ல வேகமா எரியிருப்பதான். கிட்டே வர முடியாத அளவுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சிக்கன் போடுங்க. போட்டுருங்க. சிக்கன் அடுத்து மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. அடுத்து சிக்கன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டுங்களா? லைட்டா உப்பு போடலாம். உப்பு போட்டா அப்படியே சிக்கன் தண்ணி விடும். உப்பு கொஞ்சம் கல்லுப்பு போட்டிருக்கிறேங்க. நல்லா தண்ணி விடுற அளவுக்கு வணக்கலாங்க. தண்ணி விட்டோன்னு உங்களை காமிக்கிறேன் பாருங்க. கறி தண்ணி விட்டு ட்ரை ஆகி கறி பாருங்க எப்படி உருண்டு வந்திருக்கு பாருங்க. இனிமேல் தேங்காய் பால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் பால் ஊற்றுங்களா? ஆமாம், தேங்காய் பால் அளவான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறோம். தேங்காய் பால் வந்து ஊற்றிருக்கிறோம். அளவான சிக்கனுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கலாங்க.
அப்படியே ஓப்பனில் 1/2 hour குக் ஆகட்டுங்க. மண் சட்டிக்கிறதுனால 1/2 hour குக் ஆகட்டும். மூடி வைக்க மாட்டேன், தேங்காய் பால் மூடி வைக்கக்கூடாதுங்க. அப்படியே குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ தேங்காய் பால் சிக்கன் ரெடி ஆயிரும். தேங்காய் பால் சிக்கன் ரெடி ஆயிரும். சாப்பிட்டு பார்ப்போம், உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஓகேங்க, வேகட்டுங்க, அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு வழியா தேங்காய் பால் ஊற்றி சிக்கன் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன். அவங்க பாருங்க சப்பாத்தி எடுத்து வந்துருக்காங்க பாருங்க சாப்பிட்றதுக்கு. இதுதான் ஹைலைட்டு. நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக ஒரு குண்டா எடுத்து வந்துருக்குறேங்க. ஏன்னா இவங்க சொல்றது கூட நம்ப கூடாது இல்லை, கஸ்டமர்கிட்ட கேட்டுக்கணும். மல்லித்தலை போட்டிங்களா? மல்லித்தலை போட்டுக்கோங்க. இதை போட்டு கஸ்டமருக்கு எடுத்துக்கோ. நான் பாருங்க ஒரு கரண்டி போட்டோம் பத்தாதாம, இன்னொரு கரண்டிலே வச்சுக்கிட்டு பேசிட்டு ஒரு கரண்டி தான் கொடுக்குறேங்க. 2வது கரண்டி கேட்டாங்க. சரி ரைட், பிளான் தான் இருக்காங்க, செஞ்சு கொடுத்தாச்சு. சாப்பிட்டு பாருங்க. அதாவது சிக்கன் டேஸ்ட் பாக்குன்னு சொன்னாங்க. சப்பாத்தி போய் வாங்கிட்டு வரோம், நமக்கு தெரியாதுல்ல. நல்லா இருக்கா, சுமாரா இருக்கா, இல்ல கேவலமா இருக்கா, எதா இருந்தாலும் சொல்லிருங்க. அவங்களும் செஞ்சு பார்க்கணும்ல வீட்டுல. எப்படி சூப்பரா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கா. கஸ்டமர் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு. அவங்கள கொண்டு போயிட்டு இந்த சிக்கனை கொண்டு போய் கொடுப்போம். சூப்பரா இருக்குங்க. நீங்க இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பாருங்க. நாங்க கொண்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு கஸ்டமர் ரிவ்யூ வாங்கிட்டு உங்ககிட்ட அவங்க என்ன சொல்றாங்க ஃபீட்பேக் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஏன்னா நாங்க வந்து இப்ப தேங்காய் பால்ல இப்ப செஞ்சு இப்ப எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். செஞ்சோம், அது எப்படி சாப்பிட்டு பார்த்தீங்க? எப்படி இருக்குங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்குங்களா? டிஃப்ரெண்டா தான் பண்ணிருக்கிறோம். எங்க வீட்டுல செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க, செஞ்சு கொடுத்தோம். அப்படியே உங்ககிட்ட கொடுங்க. எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருக்கு. டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா இருக்குங்க. சரி, சூப்பரா இருக்கு. நாங்க வர வழியில பார்த்தோம். சரி, திடீர்னு ஃபர்ஸ்ட் அப்புறம் சர்ச் பண்ணோடனே இந்த கடை தான் ஃபர்ஸ்ட் காட்டுச்சு. நல்லது, வர வழியில எங்கேயுமே கடை இல்லைங்க. சரி சரி, வரும்போது சரி பேரும் டிஃப்ரெண்டா இருந்தது, பேரு வந்து நல்லா இருக்கும், சரிட்டு உள்ள வந்து விட்டேன். நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருந்தது. இருக்கு. ஹோம்லி டேஸ்ட் அப்படியே இருக்கு. பொதுவா கடையில பாத்தீங்கன்னா நம்ம மசாலா டேஸ்ட் அதிகமா இருக்கும், இது டேஸ்ட் வீட்ல செய்யற மாதிரி எக்ஸாக்டா இருக்கு. ஆம்பியன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ட்ரெடிஷனல் லவ்வர்ஸ்க்கு வந்து வில்லேஜ் ஸ்டைல்ல நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட் பிளேஸ். ஆம்பியன்ஸ் வெளில ஃபுல்லா மாந்தோட்டமா இருக்கு, இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, வச்சுட்டு தான் வந்திருக்கலாம். அப்படி சப்பாத்தியோட தூக்கிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசுறாங்க. ஓகேங்க, கஸ்டமர்கிட்ட கொடுத்து அவங்களும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்ட்டாங்க, இவங்களும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு சாப்பிட முடியல அப்படின்னா ஆன் தி வே டிராவல் இருக்கிறீங்க அப்படின்னா சேலம் டு கோயம்புத்தூர் ஹைவேல நம்ம ஹோட்டல் 70 கிலோமீட்டர் இருக்கு. ஈரோடு மாந்தோட்டத்துக்கு இருந்து அப்படி அட்ரஸும் லொகேஷனும் கீழே கொடுத்துருக்க லிங்க்ல நீங்க பாத்துங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன ரெசிபி உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆர்டர் கொடுத்துட்டு முன்பதிவுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். ஈரோடு மாந்தோட்டத்திலிருந்து வேல்முருகன், ஹீரோ வேல்ஸ் குக்கிங், கோமதி வேல்முருகன். நன்றி, வணக்கம். சப்பாத்தி மட்டும் விட மாட்டாங்க, பாத்துங்க.